எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் கேட்டா நம்பவே முடியாது. அமெரிக்கா கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டையே விலைக்கு வாங்க ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறத ஒரு தகவல் வெளியாயிருக்கு. என்னது, ஒரு நாட்டையேவா? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரு நாட்டையே விலைக்கு வாங்க முடியுமா? என்னங்க சொல்றீங்க? சும்மா கதை விடாதீங்கன்னு சொல்றீங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வினோதமான கதைக்கு இதுதான் மையப்புள்ளி. $1,00,000. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. கிரீன்லாண்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், ஆமாங்க, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அமெரிக்கா தரதா சொல்ற ஒரு ஆஃபர் இது. ஒரு ஆளுக்கு $1,00,000 நினைச்சு பாருங்க. சரி, அப்படி என்னதான் அந்த ஆஃபர்? அமெரிக்கா எதுக்காக இப்படி ஒரு சலுகையை கொடுக்குது? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, இதுல ஒரு சூட்சமா இருக்கு. அமெரிக்கா கிரீன்லாந்து அரசாங்கத்துக்கிட்ட பேரம் பேசல. அதுக்கு பதிலா அங்க இருக்கிற 56,000 மக்களுக்கு நேரா ஆளுக்கு $1,00,000 கேஷ் கொடுக்க தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு மாதிரி புதுவிதமான டீல் இல்ல? அப்போ சும்மா எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு. இந்த கோட் பாருங்க. வாக்கெடுப்புல 51% மக்கள் அமெரிக்காவுக்கு ஓகே சொல்லிட்டா கிரீன்லாந்து அமெரிக்காவோட 51வது ஸ்டேட் ஆகிடும். அடேங்கப்பா, அப்போ இது வெறும் பண டீல் இல்ல, நாட்டையே கைமாத்துற பிளான். சரி, இந்த பிளானை எப்படி செயல்படுத்த போறாங்க? அதுக்கு ஒரு சட்ட வழிமுறை வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் FAA வரைவு. அப்படின்னா என்னது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த FAA டிராஃப்ட்ங்கிறது ஒரு சத்தம் மாதிரி. இது மட்டும் பாஸ் ஆகிடுச்சுன்னா கிரீன்லாண்டோட பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு எல்லா முக்கியமான அதிகாரமும் அமெரிக்கா கைக்கு போயிடும். சிம்பிளா சொல்லணும்னா கிரீன்லாந்து அவங்களோட சுதந்திரத்தையே இழந்துரும். இந்த திட்டம் நிஜமாகிறதுக்கு 3 ஸ்டெப் இருக்கு. முதல்ல, இந்த FAA டிராஃப்டை அமெரிக்காவோட பார்லிமெண்ட்ல, அதாவது காங்கிரஸ்ல பாஸ் பண்ணணும். ரெண்டாவதா, அதை கிரீன்லாண்டோட பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி அவங்க ஒப்புதல் வாங்கணும். மூணாவது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். கிரீன்லாந்து மக்கள்கிட்டே கேட்பாங்க, இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவாங்க. மக்கள் சொல்றது தான் கடைசி முடிவு. அப்போ பாருங்க, கிரீன்லாந்து மக்கள் எவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இது வெறும் பணத்தை வாங்குறதா வேண்டாமாங்கிற கேள்வி இல்லை. அவங்களோட அடையாளம், அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட மொத்த எதிர்காலத்தையுமே மாற்ற போற ஒரு முடிவு இது. இப்போ அவங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு பக்கம், இப்போ டென்மார்க் கூட இருக்கிறதுனால கிடைக்கிற இலவச மருத்துவம், போக்குவரத்து, அரசியல் சுதந்திரம் மாதிரி பல வருஷமா கிடைக்கிற நன்மைகள். இன்னொரு பக்கம், அமெரிக்கா கொடுக்கிற $1,00,000. ஆனா இது ஒன் டைம் பேமெண்ட் தான். இந்த உடனடி பணத்துக்காக அவங்களோட நீண்டகால சலுகைகளை விட்டு கொடுப்பாங்களா? இதுதான் இப்போ பெரிய கேள்விக்குறி. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு உலக அரசியல் மாற்றத்தை தீர்மானிக்க போறது வெறும் 56,000 பேர் தான். ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற மக்கள் தொகை மாதிரி. ஒரு முழு நாட்டோட தலையெழுத்து இந்த கொஞ்ச பேர் கையில தான் இருக்கு. சரி, இந்த மேட்டர்ல மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் என்ன சொல்லுது? அவங்க ரியாக்ஷன் என்ன? சப்போர்ட் பண்றாங்களா இல்ல எதிர்க்கிறாங்களா? வாங்க பார்க்கலாம். டென்மார்க்கு சும்மா கையை கட்டிக்கிட்ட வேடிக்கை பார்க்கல. அவங்க சில நேட்டோ நாடுகளோட சேர்ந்து கிரீன்லாந்து பக்கத்துல ஒரு பெரிய மெகா வார் ட்ரில், அதாவது ஒரு போர் பயிற்சிக்கு ரெடி ஆகுறாங்களாம். இது மறைமுகமா அமெரிக்காவுக்கு விடுக்கிற ஒரு வார்னிங் மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆனா மற்ற பெரிய ஐரோப்பிய நாடுகள் அங்கதான் ஒரு பெரிய சைலன்ஸ். UK, ஜெர்மனி, இத்தாலின்னு எந்த நாட்டு தலைவர்கிட்ட கேட்டாலும் இதுக்கு பதில் சொல்லாம அடுத்த கேள்விக்கு போங்கன்னு நழுவிடுறாங்களாம். எதுக்கு இந்த மௌனம்? ஒருவேளை அமெரிக்காவுக்கு பயப்படுறாங்களா? இந்த மௌனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுது. அது என்னன்னா, இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோட சேட்டலைட் ஸ்டேட்ஸ் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு. அதாவது இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல இருக்கு, அதனாலதான் வாய் திறக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. கடைசியா இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. இனிமேல் உலக அரசியல்ல ஒரு நாட்டோட செல்வாக்குங்கிறது யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ அவங்களுக்கு சாதகமா மாறிடுமா? பணத்தை வச்சு ஒரு நாட்டையே வாங்கிட முடியுமா? இந்த சம்பவம் உலக நாடுகளோட எதிர்கால உறவுகளை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த அலசலை இணைஞ்சதுக்கு நன்றி.